தான் என்ற அகங்காரத்திலே ஆடுகிறான். பந்த பத்திர காலி தக்கப்பல்ல கீழடி தங்க பல்லக்கிலேறி 10 கரங்களுடன் சிங்க வாகனமேறி என்னுடைய கணவன் சிவபெருமானா சிவபெருமான் என் அம்சையாலே பிறந்தவன் ஆண் என்ற கர்வத்திலே நிற்கிறான். ஆம்பளதான் பெருசா? இந்த உலகிலே ஆம்பளதான் பெருசா? உலகத்திலே பெண் தான் பெருசு. இந்த பெண் இல்லை என்றால் எந்த ஆடவன் இருப்பான்? எந்த ஆண்மகன் பிறப்பான்? அந்த சிவனாய் இருந்தாலும் சரி, கொள்கின்ற யமனாகவே இருந்தாலும் சரி, அந்த சிவனை படைத்தவள் இந்த சக்தியால் தெரியாமல் தான் என்ற கர்வத்திலே இருக்கிறான். அந்த சிவனுடைய கர்வத்தை அழிக்க வேண்டும். இன்று அந்த சிவனை நான் மடிக்க வேண்டும். என்னையே எதிர்த்து விட்டான். அதனால் என் அம்சையாலே ஒரு குழந்தையை பிறக்க வைக்கிறேன். இந்த பத்ரகாளியின் வம்சையால் ஒரு அரக்கனை பிறக்க வைத்து, அந்த சிவனா இல்லை இந்த பார்வதியா, அந்த சிவபெருமானா இந்த காளிகா தேவியா, யார் என்று பார்க்கிறேன்.
எங்கு பார்த்தாலும் அந்த தட்டி ஆரணிகமான வனங்கள் இந்த ஆரணிகமான வனத்திலே ஆங்கார கோலத்தோடு அக்கனி பொறியோடு நான் பிறந்திருக்கிறேன். என்னை யார் பிறக்க வைத்திருப்பா? என்னை பிறக்க வைத்து விட்டு எங்கே சென்றிருப்பார்? வனம், வனாந்திரம், தீவு, தீவாந்திரம் இருப்பதோ 4 திசை. 4 திசையில் என்ன பிறக்க வைத்தவர்கள் இந்த 4 திசை விட்டு எங்கே சென்றிருப்பார்கள்? எங்கடா போயிருவீங்க? என்ன பிறக்க வைத்து எங்க ஓடி ஒளிஞ்சிருவ? வரண்டா வருகிறேன். இந்த கிழக்கு செய்கிறாய் என் கண்ணுக்கு ஒருவரையுமே காணவில்லை. ஆமா 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 எங்கடா ஒருவரி இருப்பாங்க? என்ன பிறக்க வைத்து இந்த பெரு காட்டிலே விட்டு என்ன பிறக்க வைத்து இந்த பெருநாட்டிலே விட்டு எங்கடா வந்திருப்பாங்க? நான் தாய் இல்லாம பிறந்தவனா, தந்தை இல்லாமல் வளர்ந்தவனா?
தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் நான் தானே பிரதமனா? ஏய், என்ன இருப்பதோ மூன்றே திசை. இந்த 3 திசைக்குள்ள தாண்டா ஓடி வந்து வரண்டா வரையுது வருகிறாரு. தன்னத்தாரி வடதிசை தேடி வடக்கு திசை ஆண்டு வரக்கூடிய வர்ண பகவான் பேசுகிறேன். போய் பாரு பாலகா. வாழக்காயா என்னடா வாழக்காய் இருக்கிறே வடகோட்டை அடுக்குறைய வர்ண பகவானா ஏண்டா நீ என்ன பிறகு வைக்கலையா? போடா போ போறனா போடா முடிக்கிட்டு முகத்திலேயே முடிக்காத ஒழுங்கு எப்ப போனா உட்காந்துக்கிட்டு போ. என்ன இருப்பது இரண்டே திசை. என்ன இருப்பது இரண்டே திசை. இந்த 2 திசையை விட்டு எங்கடா போயிட முடியும்? ஏய் எங்கத்தான் போனாலும் நான் விட போறேனா என்ன? ஏய் வரண்டா போடுறா அந்த கட்டில கலந்தாடி
அந்த கிழக்கு சீல என் கண்ணுக்கு ஒருவரை காணும். வடதிசையை தேடி பார்த்து வடதிசையிலையும் என் கண்ணுக்கு ஒருவருமே அகப்படவில்லை. தெற்கு திசை தேடி வந்தேன். இந்த தெற்கு திசையிலையும் என் கண்ணுக்கு ஒருவருமே அகப்படவில்லை. என்ன காரணம் அப்படின்னா இந்த இருப்பது ஒரே திசை, மேற்கு திசை. ஏண்டா இங்கத்தான் இருக்கிறியா? வரலாறுடா. இந்த மேற்கு திசை விட்டு நீ எங்க போயிட பாக்குறேன்? மேற்கு திசையில மூர்க்காரி தாண்டா உட்கார்ந்து இருக்கிறானே தாயலே. அவன் போர்த்தலன்னா ஜோதுக்கு இந்த அக்கப்போர் மயிலுக்கு தாண்டா உன்னை வேண்டான்னு சொன்னேன். எங்கடா கேட்டா அப்படி செல்லாம் முத்துறாங்க. இந்த மேற்கு திசையில என் கண்ணுக்கு அகப்பட்டவங்க யாரா இருந்தாலும் சரி, அவைகளை கண்டதும் அவ்வளவு போறதில்ல. நான் தானே உங்க ஒப்பன். ரெண்டு பேரும் ஒரே ஆயிட்டு தெரியல மகனே. ஏந்திரா ரே குப்பத்தங்கி போக்கா உங்க அம்மனை தங்க ராரா ரே. நான் தானே உங்க ஒப்பன். நீதான் அப்பா. ஆமா சார். சோளக்காட்டு பொம்மை ஐப்போ. ஆமாடா. சொக்கி போய் நிக்கிறாய். எல்லாம் யூடியூப்ல பார்த்தாங்களா யாரு சோளக்காட்டு பொம்மைன்னு தெரியுதா? சொல்லணுமாடா மகனே. மகனே நான் தானே உங்க ஒப்பன். மகனே நீதான் என்ன பெத்தாயா? ஆமா சார். தந்தையே மகனே அப்பா மகனே அப்பா சாடி எடுக்கிறான் அம்மாவை. அப்பா மகனே அப்பா யாஷா என்னை எப்படிப்பா பெத்த பெத்த அடிக்காதா இதுக்கு மேல கண்ணே அக்னி பாலா. மீண்டும் ஏதோ ஒரு மகனே அக்கடி பாலா உன் பாட்டு பொருள் கண்ணே அப்படின்னு வருகிறேன்.
ஏய் கோபத்தை பொறுத்து ஆயுதத்தை கீழே வை. உன்னை பெற்ற தாய் வந்திருக்கிறேன். இதுதான் இந்த பக்கத்துல இருப்பானா ஆமாமா வாடா 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 எந்த கன்னியாகுமரனே, இவங்கதான் பெற்ற தாயா இருக்குமா? இவங்கதான் பெற்றிருப்பாங்களா? உன்னை பெற்ற தாய் வந்திருக்கிறேன். அக்னிபாலா, ஓடாடி பற்கள், உண்மைதான். கோழி முட்டை கண்கள், அகிலமே பார்த்து அஞ்சு நடுங்கும் அளவுக்கு அபூர்வமான வடிவம், ஆங்கார சக்தி. அம்மா என்னை பெற்றேன் நீ தான் பெற்றேன்னு சொல்லுவீங்க. உன்னை இந்த அக்னியிலே நான் தான் பிறக்க வைத்தேன். அம்மா கண்ணே, உண்மையில் நீதான் என்ன பெற்றாயா? உன்னை உண்மையாக நானே தான் பெற்றேன். தாயே என்னங்கய்யா சொல்லுவா? அக்னிபாலா, தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, உண்மைதான். தந்தை சொன்ன மந்திரம் இல்லை. இது சான்றோர் வாக்கல்லவா? அதை போல் என்ன பெற்றாய்? என்ன அப்படி? தாயே கண்ணே அக்னிபாலா, அதிகமான புத்தாதங்களுக்கு ஆ, 1000 கோடி நமஸ்காரங்கள் செய்தேன் அம்மா. வணக்கம். வாழ்ந்திருப்பாய். அப்படி இருந்தாலும் வாழ்ந்திருப்பாய் மகனே என்றால் ஆமா, இந்த வையகத்தில் இருந்திருந்தோம் கோடானி என்றும் ஆமா, நீடு அடிகாலம் ஆ, நான் வாழ்ந்திருப்பேன். வாழ்ந்திருப்பாய். ஆனால் ம், இருந்த போதிலும் ஒரு எதிரை பிறக்க வைத்தார் தாயார் தந்தையார். தாயாரும் நானே.
பிறக்க வைத்தேன் பிறக்க வைத்தேன்னு சொன்னீங்க. உண்மைதான். என் தாய் நீ, உன் தாய் நானே தான். என் தாயின்னு ஏற்றுக்கொண்டாய். ஆமா ஆனா தாய் என்று ஒன்று இருந்தால் எனக்கு தந்தை என்று ஒன்று வேண்டும் அல்லவா? ஆமா. எனக்கு தந்தை யாரு? நீ ஒரு தாய் தந்தைக்கு பிறக்கவில்லை. என்ன? உன்னை என் அம்சையால் நான் அக்னியிலே பிறக்க வைத்தேன். ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்து ஆமா நான் பிறக்கல. நீ பிறக்கவில்லை. அதனால் நீ அக்னியிலே பிறந்தவன். அக்னியில் நான் பிறந்தவன். ஆமா. அதனால் அம்மா அக்னியில் பிறந்தேன்னு சொல்கிறாயே. ஆமா. ஏமா எல்லோருக்கும் ஒரு பெயர் உண்டு. ஒரு வரைக்கும் ஒரு பொருள் ஒன்று இருந்தால் அதற்கு ஒரு பெயர் வேண்டும். உண்மை. ம். அதை போல் ஆமா நான் பிறந்த ஆமா எனக்கு ஒரு பேர் இல்லையா? மும்மூர்த்தி தேவர்களின் கருவத்தை அடக்க பிறந்ததால் உனக்கு முயலகா சூரன் என்று பெயர் வைக்கிறேன். மும்மூர்த்தி தேவருடைய கொட்டத்தை அடைக்க வேண்டும். அந்த கொட்டைய கொட்டத்தை கொட்டத்தை அந்த கொட்டையை வேவிச்சு கொட்டத்தை அடக்க அடக்க நான் பிறந்தபடியால் ஆமா மும்மூர்த்தி தேவருடைய அகராதி அழிக்க பிறந்தபடியால் உனக்கு முயலகா சூரன் என்று பெயரை வைக்கிறேன். என் பெயர் முகிலாசுரன். ஆமா. அம்மா ம். முகிலாசுரன் என்று ஆமா எனக்கு பேர் குட்டினா மட்டும் வராது. போதாது. என்னை பிறக்க வைத்த காரணம் எதற்காக பிறக்க வைத்தேன் தெரியுமா? தேவருடைய கொட்டத்தை அடக்கணும். அதாவது தான் என்ற கருவத்திலே அழுகிறான் சிவபெருமான். அந்த சிவனுடைய கொட்டத்தை அடைக்க வேண்டும். அவனை பிடித்து வந்து என் காலிலே விழ வைக்க வேண்டும். தாயே ம். சகல சகல தேவருடைய ஆமா கொட்டத்தை இன்னைக்கு அடைக்க போறேன். உண்மைதான். ஆனா ஒன்று எப்படி? அம்மா ம். நான் கேட்கிறேன் என்று ஆ. என்னை நீ கோவிக்க வேண்டாம். கண்ணே. அம்மா ம். எனக்கு சாதாரண மனம் கொடுமா தாயே. எப்படி? சாகாத வரம், சாகாத வரம், வேகாத உடல், வேகாத உடல், போகாத செல்வம், போகாத செல்வம், நித்திய பூர்ண ஆயுசு, நித்திய பூர்ண ஆயுசு. கடவுளாக இருந்தாலுமே ஆமா. என்னை எவனுமே கொல்லக்கூடாது. 30 முக்கோடி தேவர்கள் இருக்கிறார். ஆமா. காத்தலே இருப்பவர் யாரு? சிவபெருமான். ஆமா. அழிக்கக்கூடிய கடவுள் கண்ணன், படைக்கக்கூடிய கடவுள் பிரம்மா, தேவருக்கு அதிபன் தேவேந்திரன், தேவேந்திரன். இந்த எந்த தேவராலையுமே ஆமா. இப்ப இருக்கக்கூடிய சிவனால் கூட எனக்கு அறிவு ஏற்படக்கூடாது. அப்பேற்பட்ட வரத்தை கேட்கிறாய். உண்மை. அப்படியே அவனுக்கு வரம் தருகிறேன். அப்படியாகட்டும். நீ சென்று அந்த அந்த தேவர்களுடைய கொட்டத்தை அடக்கி என் பாதத்திலே கொண்டு வந்து போட வேண்டும். தாயே முடிஞ்ச அளவுக்கு நானும் பார்க்கறேன். ஒரே ஒரு பிளேட் தான் போதும். எடுக்க முடிஞ்சா பிடிச்சு போடுறேன். இல்லை வாயிலே கடிச்சு போடுறேன். சென்று வா, சென்று வா. இப்ப நான் சென்று அடைத்து வருகிறேன். அடக்கி வா. போய் வருகிறேன். யாரடா அங்கே செத்து போயிட்டான். அவன் செத்தாலும் நான் பொறத்தையாவது விட்டுவான். உனக்குதான் வெந்துக்குதா? வந்துக்குதா? ஊரு விட்டு ஊரு வந்தே காதல் கீதல் பண்ணாதீங்க. தங்கத்து போனதெல்லாம் நம்ம பொழப்பு என்னாதீங்க. அட விட்டுடு தம்பி, அது வேணாம் தம்பி. அத்தனை பேரும் நாங்க உங்களை நம்பி. பணம் கொடுக்கலையா? இவனா அடிப்படையா நடக்குது. என் தாய் யாரு? தாய் தந்தை யாரு? 6 நான் உன்னை 1 2 கேட்டேன். நீ தானே தாய் அது இல்லடா. அது இல்லையா உங்களுக்கு?
இல்ல அது இல்லையா என் தாய் தந்தை யார் என்று நான் கண்டுபிடித்து விட்டேன். சரி. ஆதிசக்தி துர்க்க வடிவத்திலே வனபத்திர காதியா பிறந்திருக்கிறாங்க. அந்த வனபத்திர காதியுடைய வளர்ப்பு மகன். வளர்ப்பு மகன். ஆமாடா. உன் பெயர் முயலகாசூரன். முயலாசூரன். ஏய், அது மட்டும் இல்ல. முயலகாசூரன் இல்லையே, வேற என்ன? கதிவேரி பிடிக்கிறவன் தான் சொன்னாங்க. ஏண்டா அது காத்தாளுக்குடா. சரி சாப்பிடுவேன். உன்னை கேட்டாங்களா? சரி சாப்பிடுவேன், அவசரப்படாத. தம்பி, ஏய் மயிர் என்னது? சரி ஏய், இப்ப நாம எங்கேயோ போக வேண்டும். கோட்டர் கடைக்கு தான். காலையில் போய் எப்ப மறக்க பிடிக்கிறோம் அப்பதான் ஞாபகப்படுத்துறேன். குடிக்காரன் செத்தளவுக்கு நான் குடியாரு செத்தா இலவ கூட போறது. நீ எப்படா போவ? ஏண்டா? குடிச்சுட்டு வீட்டுல குழாய் கிளம்பிக்கிற அப்புறம் எப்படி அளவுக்கு போவ? டேய், நான் அந்த பழக்கமே வேண்டான்னு கம்பெனி வேண்டா. சரி சரி, என்னோட சேர்றா, நான் பழக்கி விட்டுறேன். அப்படியா? எது பழகிட்டுறியா? ஏய், இப்ப எங்கே போக வேண்டிய தெரியுமா? ஒரு 30 தேவன் அத்தத்தின் நரசிம்மாள் தென்னார் தென்குருடை சத்த வித்தியாதிகள் அத்தத்துக்கு பாருங்க அதிரவாசிகள் அனைத்து தேவரையுமே எல்லாத்தையுமே கட்டி இழுத்து சிறப்பிடிச்சு முன்ன யார பிடிக்கிறோம்? தேவேந்திரனை பிடிக்கணும். என் தாய் காலில் போடணும். அந்த தேவேந்திரனை பிடிச்சாச்சு, அவனை பிடிச்சு அவனுக்கு எப்படி அடிக்கும் தெரியுமா? எப்படி அடிக்கணும்? எப்படி அடிக்கும் தெரியுமா? எப்படி அப்படி அடிக்கணும். மம்முட்டி என்னையாண்டா அடிச்ச? ஆனா அப்படி அடிச்சு காட்டினாங்க. அயரை புடுக்கணும். அவன் அங்க போய் வெளுக்கலாம். பாத்துக்கலாம் வைக்கலாம். சத்தியலோகம் போகணும். உஷாராரு. நீ கரெக்டாரியா? நான் பாத்துக்கிறேன். அந்த மொன்ன சாட்டிடு புறப்படுவோமா? பாப்பலாம். பவானியா போயிருக்கலாம்டா. வந்துட்டான். வந்து விட்டமா? நீ நெப்பு கட்ட குதியாடும் போற. வந்து விட்டோம் என்று ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. அதுக்கு நீ காடுகாலா தடுப்பேற்ப போடுறேன். பாத்துக்கலாம், வரட்டும். அந்த தேவேந்திரன் வரட்டும், பாத்துக்கலாம். தேவலம் வந்து விட்டோம். ஆமா ஆமா. அந்த தேவேந்திர இடத்தில் முயலாசூரன் வந்து இருக்கிறார். வந்து பார்த்து பண்ணிடுமா அப்படி போய் சொல்றான் போறா. நான் வந்திருக்கேன்னு சொல்லுவோம். சாப்பிட்டமே இந்த பொருளாக தேடி வந்துக்கிறாங்க. உங்க முயல் முயல் சோறுங்க ஆட சோறுன்னு போக மாட்டேன். சரி எங்கடா உனக்கு முயல் சோறுங்கிறான். சரி நீ சாப்பிடுறேன். என்ன சாப்பிடுறேன்? சாப்பிட்டாங்க ஒரு ரொட்டி சோறு. சாமி மண்ணா, அவ என்ன சொன்னா உன்னை மண்டி போட்டு நான் சொன்னா அந்த தேவேந்திரனும் அண்ணா யாரோ ஒருவன் வரவாங்க வந்திருப்பானுங்குது. வரவாங்கிறதுக்கு? ஆமா. டேய் பார்க்கலாம். ஆதாரம் போறது அத்துவானம். ஆமா. மகம் போறது மத்தியானம். மத்தியானம். தாம் போறது உத்தமம். உத்தமம். நானே போய் பாக்குறேன். உன்னால முடியல அப்ப விட்டு நான் பாத்துக்கிறேன். நீ இருக்கும்போது நான் எனக்கு என்ன பயம்? பாத்துக்கலாம். வா 2 நாள் குளுக்கோஸ் இருக்கு, இன்னும் கை தூக்க முடியல. இன்னும் ஒண்ணு போடுறோம் போ. ஏய் அட இந்திரா வாடா. சண்டை வாடா. இனிமேல் இந்த தெய்வலோகம் அமராவதி பொன்னுலகம் இந்த மூலகமும் உனக்கு சொன்னமல்ல, அனைத்தும் எனக்கு சொன்னோம். சரி அப்படியே கூட கொடுக்குறேன். என் பாத்திரம் ஆளு பொசுக்குனுக்குதே தேங்காய் கூட முன்ன எல்லாம் எடுத்து கட்டிட்டு வந்துட்டா என்னது
என் பாதத்தை பணிய முடியுமா முடியாது? ஏய் ஆறா நீங்க வாய் அப்புறம் எங்கடா வந்து பாத்த படி பண்ணிட்டு இருக்கற ஏண்டி ஆ? ஒண்ணு கிடக்குறதே கேக்குவா? ஏன்டா இந்த பொம்பளை சொல்றாளே என் வாயப்பா அப்படியே இருக்குது. பல்லுலனா அப்படியே தாங்க. அவலாம் பார்க்கல. இங்க வா, நான் தான் பார்த்தாலே. என்னத்த சத்தியமா பல்லுலனா அப்படியே தாங்க. ஐயோ ஏய் வாங்க. ஐயோ இல்லைங்க நாம ஒரு கோவத்துல அப்படி சொல்லி வெளிய வந்தா மரியாதை கொடுத்து உள்ள வாங்க. ஜனங்க சிரிப்பாங்க. பொம்பளைகிட்ட பா சண்டைக்கு பா பூந்து ஓடுற முன்ன குதி வா. அவன் பொம்பளையான பரவாயில்ல. எடா வாய் சரியா இருக்கியா? ஏய் அவன் என்னன்னு கேளு. ஆறாமே எங்க புடிச்சிருக்க நான் ஜோராக்கி போட்டு இருக்கிறேன். இது நாள் வரைக்கும் என்ன கட்டிக்கிறதுல இருந்து இது நாள் வரைக்கும் டீங்கள ஏண்டா ஓக்கடி எங்கடா டீங்கற மணிபர்ஸ் வாய்க்காரி ஏய் வாயை போட்டு பருது. ஆலங்காத்தால இல்ல இந்த குழந்தைங்க எல்லாம் செவத்துல கிறுக்குதே. இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் செவத்துல கிறுக்கு. வர்ற கதி வேற கத்துது. அப்படியே எடுத்துட்டு போறா. மாதிரியே தேவையில்ல. ஏய் இங்க பாரு நான் கொஞ்சம் மோசமான பொம்பளை தெரியுமே போனவா என்ன ரேட் போட போல நினைச்சிட்டு இருக்கறியா? உனக்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்பறா ஓப்பிங்க சோப்ல பெட்டா அட்ரா ஏய் ஆறாமே நீ அடிக்காதடா அவங்க மகாராஜா நான் அவன கூட்டறேன் மகாராஜா சுஞ்சில்றியே ஏடா டேய் ஆறாமே ஏடா முடி என்னமா நார் தலையாட வச்சிக்கிட்டு என்னடா அப்படி ஆடிக்கிட்டு இருக்கற ஏண்டா அல்ப குதி நீலாம் குஞ்சிலாதவங்கறல சாவடா செத்து போயிடுறா. ஏய் என்னடா என்னடி நினைச்சிட்டு இருக்கற? என்னடா சீரியல வந்து அவக்கற என்னடா நினைச்சிட்டு இருக்கறீங்க இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கற என்ன பார்த்தா உங்களுக்கு தேவையா தெரியல மாப்ள ஒண்ணா நம்பர் தேவடியால கொண்டு நம்பி போடுவேன். ஏ ஒண்ணா நம்பர் தேவடியால ஐயா என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. ஆனா ஒண்ணாடங்கற பொம்பளைங்க மட்டும் சத்தியமா சொல்றேன். ஏய் என்ன கேக்குற இல்ல என்ன கேக்குற என்னடி சொன்னா? அட்ராவா ஏன்டா அவனை உன்னால அடிக்க முடியாது. ஏன்டா அவ பல பேத்த ஏண்டா என்ன நினைச்சு என்ன அடிச்சியா எங்கடா கண்டு வரலாம் டேய் இல்ல கண்டு வரலாம். டேய் புடிக்கு என்ன வேணும் ஏய் போய் இங்க பாரு போய் என் தாயாவளே இப்படியா ஆ மனபத்தை காலி எடுத்தா ஆ நீயும் போசணும் ஆ நான்லாம் போயிட்டேன்ப்பா. அங்க போய் சத்தியா டேய் இங்க பாரு ஏண்டா டேய் ஒரு பொட்ட பிள்ளைகிட்ட போய் வீரத்தை காட்டியா ஏண்டா மொன்ன ஓக்குடி
இல்ல ஒரு பொட்ட பிள்ளைகிட்ட போய் வீரம் காட்டிய நீ ஒரு பையனா இருந்தா நீ ஒரு ஆம்பளையா இருந்தா உன் மூக்குல உன் மூக்கு கீழே மையில மீசி எழுதுறது உண்மையா இருந்தா பூரா மைதான் இல்ல நீ மையில எழுதுறது மீச உண்மையா இருந்தா நீ ஒரு ஆம்பளையா இருந்தா போய் என் பொறுத்தனுக்கு ஒரே ஒரு ஈடு வச்சு பாரு ஐயா காதல் பண்றேன் ஐயா இப்ப காதல் பண்ற மாதிரி இருக்குது ஆம்பளையா இருந்தா உன் முகத்துல பேச இருந்தா என் புருஷன் ஒரு கட்டி வச்சு கேட்காதரா என்னடா உன்னால முடியாத தண்டால வச்சு அடிக்க சொல்றேன் என்ன பொண்ண ஓக்கடி ஐயோ எங்களை அடிக்காம ஐயோ நடிக்காத எப்படியா தாண்டி எல்லாம் முனிப்படம் பார்த்துட்டு போவீங்களா இருங்க தயவு செஞ்சு ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க அவங்கள எங்கேயும் போக மாட்டாங்க இங்கே தான் இருப்பாங்க சும்மா சரி போயிட்டு வருவாங்க போய் என் தாயாவே புரியா சரி மனத்தை தாய் எடுத்தேன் சரி எல்லாத்தையும் பார்க்க ஐயோ சாமி பார்த்து கொடுத்துருக்கேன் ஏய் நீ கட்டி இழுத்துட்டு போறதெல்லாம் பிரச்சனை இல்ல என்ன பண்ணுற கத்துற அழுவியா அழுவியா ஊமையா போயிட்டேன் உனக்கு என்ன வேணும் நான் கேட்கறது முடியா அதெல்லாம் தர மாட்டேன் காலில் வந்து எல்லாம் வருவோம் நாங்களா வியாபாரம் அனைத்து பேருமே அப்படியா ஒரு 30 வியாபாரம் அழைத்து கொண்டு கணவனாவல எப்படியா இந்த ரோடு எல்லாத்தையும் பின்னாடி வர சொல்றேன் சரி நான் பின்னாடி வர சொல்றேன் பின்னாடி 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 வர சொல்றேன் இதோ இன்னும் தடபிடித்து கேளுங்கள் சபரிகளை. அதே சமயத்தில் மொழியாசோனாகப்பட்டவர் தேவேந்திரமனை சிறைப்பிடித்து விட்டு சங்குதுவாரை தேடி போகும்போது சங்குதுவாரை ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீமந்த கண்ணன் தர்பார் அவரால் வெற்றி சென்றார்.
சாமி நான் தான் வாயை முன்னிட்டு வருகின்ற போது நான் யார்? யாரு? நான் இக்குலத்தை சேர்ந்தவன். யார் இது? நான் ஒரு இதாக்கு முன்பாக ஆமா சாமி. இனி நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரு புகழும் சிறந்த அழகு பொன்னாடு இந்நாடு நாட்டின் பெயர் என்னவா? பள்ளிப்பட்டி. பள்ளிப்பட்டி. பள்ளிப்பட்டியா? ஆமா இன்னும் பள்ளிப்பட்டி என்றால் நீர் வளர்ந்து நிலவரம் மழை செல்வங்கள் துள்ளி விளையாடுகின்ற தர்ம புவியாகும். ஆமா சாமி. புவியில எழுந்துள்ளிய அங்கே பிறந்த அப்பமார்களும் பெண்களாய் பிறந்த அரும்பெரு தாய்மார்களும் எனது அருமை சகோதர சகோதரிகளும் கடலை போல் காட்சியளித்துள்ளார். ஆமா ஏன் எதற்காக? முத்துமாரியம்மன் முத்துமணியப்பன் பண்டிகை முன்வைத்து ஊர் பொதுமக்களை ஒற்றுமையாக வைத்த வேண்டுதலை நிறைவேறி காரணத்தினால் நாடகம் அரங்கேற்றம். அகிலாண்ட கொடி பிரமாண்ட நாயகி உலகமிக அருள்பாலிக்கும் மங்காளேஸ்வரி ஆனந்தாயி சின்ன மாறி பெரிய மாறி பூமாரி புகழ்மாரி எந்தோணி ராணியாய் பேச்சியாய் பிடாரியாய் தண்டு மாறியாய் தாள மாறியாய் பூமாரியாய் புகழ் மாறியாய் அம்பாளுடைய வேண்டுதலின் காரணமாக நம்ம எல்லாம் ஒரு நாடகம் வைத்துள்ளார். அம்பாள் அல்ல ஐயன் முனியப்பன் முனீஸ்வரன் ஆமா ஆண்டவனுடைய வேண்டுதலின் காரணமாக நம்ம எல்லாம் ஒரு நாடகம் வைத்துள்ளார். வாங்கிக்க அவங்க தான் கூட்டுறாங்க. ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் ஐயா அவர்களும் லட்சுமி அம்மா அவர்களும் மோகன்ராஜ் அம்மா அவர்களும் சுப்பிரமணி ஐயா அவர்களும் கனகா அம்மா அவர்களும் மோகன் சபரி கோகிலா விஷய சரி ஏதோ ஒரு குடும்பத்தார் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். நம்ம எல்லாம் ஒரு நாடகம் வைத்துள்ளார். ஆமா சாமி. இன்று வைத்துள்ள நாடகத்தின் பெயர் என்னவா? இன்று வைத்துள்ள நாடகம் காளி ஆர்ப்பாட்டம் முனேஸ்வரன் பிறப்பு. இந்நாடகத்தில் நான் யார் தெரியுமா? யாரு? சொல்கிறேன் வா. எட்டிற்கு 16 கோணங்களில் வசிக்கின்ற ஆத்தல் அரித்தல் வடித்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவனில் ஒருவரை சார்ந்த என் பெயரும் ஸ்ரீமந்த கண்ணன் என்று அறிந்தாயா? ஸ்ரீமந்த கண்ணன் கண்ணாகிருதத்தலம் இருந்தாலும் பெற்றது தாய் தந்தை. உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? யாரு? இரும்புத்தலையும் ஜெம்புத்தலிச்சு. உன் பேரு? என் பேரு ஓக்கரியன். பரவாயில்ல. என் தாய் தந்தை யார் தெரியுமா?
ரோகிணி வசுதேவன் என்று அழைப்பார்கள். ஆண்டு வரக்கூடிய நாடு சங்கிது வாரகை. சங்குதுவாரி ஆண்டு வந்தாலும் எங்க பூம்பு மாட்டுக்காரலாம் இங்க வந்திருக்கிறார்கள்? வந்திருக்கிறாய். ஆக்கப்பட்ட பொருள் அனைத்தையுமே அழிக்கக்கூடிய நீதானே. ஆற்றல் அழித்தல் படைக்கும் சொல்லக்கூடிய தேவாதி மும்மூர்த்தி தேவரில் ஒருவரை சேர்ந்தவனான் ஸ்ரீமந்து கண்ணன் என்று அறிந்தாயா? பள்ளிக்கூடத்துல வாத்தியார் அடிக்கிற மாதிரி மூடுவாய். கண்ணா, ஆதிசக்தி உன் தங்கை தானே? ஆமா, ஆதிசக்தி. ஆமா, இன்னைக்கு காளி ரூபாய் எடுத்திருக்கிறோம். சரி, அந்த காளி தேவனுடைய பாதத்துல சகல தேவரை கட்டிட்டு போய் நான் பாதத்துல போடுற வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். மரியாதையா என் கூட மரியா இல்ல நாலு வாங்கிட்டு வீட்டுக்கு சொன்னா ஓட்ட முடியும். நீ அசுரனாக பிறந்ததுக்கு அர்த்தம் இல்லை. உங்களுடைய பழக்கம் பெண்ணுக்கு அடிமை. இந்த கண்ணன் அடிமை இல்லடா மடையினே. அப்படியா? பாதத்துல எல்லா தேவரும் விடணும். என்ன அந்த கன்னியாகுமரிக்காரன் பாதக்காரன் ஆதிசிவனையும் ஆண்டவனே, என்னையா எல்லாம் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிச்சு விட்டியா? என்ன காரணம்? எங்கே கிடக்குற நாய் வேஷம் போட்டு விட்டு எல்லாம் வாங்கிக்கிறானே. எங்களே அடிக்கிறானே. உங்களுக்கு பொழப்பே இல்லையா? ஏன் தங்கச்சி நீ அடிக்கடி கஞ்சா போட்டுக்கிட்டு போதையில சண்டை போடுறது, அக்கம் ஒரு கட்டுறது, அவனே ஒருத்தன் முடிச்சுட்டு எங்களை பிடிச்சிட்டு வெளுக்கிறது. என்ன சொல்றேன்னு எனக்கு புரிய மாட்டேன். காலியாக போய் என்று சாபத்தை கொடுக்க சரி ஒரு மனைவியாகப்பட்ட சத்தியாகப்பட்டவள் ஒரு அரக்கனை பிறக்க வைத்து அந்த அரக்கனாகப்பட்டவன் முயலகா சோழன் அனைத்து தேவர்களையும் அடித்து உதைத்து சித்திரவதை செய்கிறான். என்ன செய்கிறான் பா? எப்படி என்றா சத்தி ஜெயிக்காத விட மாட்டேன் என்று சபதம் ஒத்து போனா போய் அரக்கனை உண்டு பண்ணி தேவர்களை தும்புது அராஜகம் பண்ணிருக்கிறான். ஆமா சரி, எப்படி வர வாங்கணும்? இருக்கும் சிவனால் கூட அழிவு கிடையாதான்.
இந்த தேவர் மூவர் ஆமா யாராலையும் சாகல. ஆமா இருக்கு சிவனார கூட எனக்கு அழி வரக்கூடாது. ஆமா அப்படி வருத்த பெற்றிருக்கிறான். ஆமா அவனை ஜெயிப்பதற்கு யாராலையும் முடியாது. ஆஹா இதுக்கு என்னதாயா வழி? இதுக்கு என்ன வழி? என்னால தேவர்களுக்கு கஷ்டம். ஆமா நான் செய்த கோபத்தினால கஷ்டம் வந்துருச்சு. ஆமா இப்ப நான் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன இருக்கு சிவனால கூட அழிவில் வரத்தை வாங்கிட்டான். என் நெத்தி கண்ணால என் உடலை எரித்து நான் முனியேஸ்வரனாக அவதாரம் எடுத்து அவனை நான் மடித்து விடுகிறேன். தேவருடைய கஷ்டத்தை நீக்கிறேன். நீங்க அவதியாக இருங்கள். அப்படியாகட்டும் ஆகட்டும். ஏய் போஞ்சிருச்சு. முடியப்பா உனக்கு இருகரையும் முன்னேறி முடியப்பா நீ போட்டதொரு வீரமண்டி நீ எழுந்தா உனக்கு ஆட்டுக்கடா ஆயிரமடா நீ எழுந்தா என் முடியப்பா உனக்கு கோடிக்கடா ஆயிரமடா பலபலங்க என் முடியப்பா ரத்தமணி கொண்டவனே பலபலங்க என் முடியப்பா நீ உதிரமணி கொண்டவனே வேலையிலே கூப்பிட்டு அழைக்கும் போது பாபுடி செம்புடி வளர்த்ததோர் சதாபுடி சதாபுடி பேர சொல்லி கூப்பிட்டு அழைக்கும் போது வருவான்னா சுற்றி நல்லா முடியப்பா ஓராண்டு காலம் மயான காலியாக போகும்படி சாபத்தை கொடுத்தேன். போனவள் நீ ஆண் என்ற கர்வத்தால் எனக்கு சாபம் கொடுத்து காலியாக அனுப்பிவிட்டாய். நீ ஆனா என்னை விட நீ சிறந்தவனா அப்படி என்று சொல்லி ஒரு அரக்கனை பிறக்க வைத்தான். ஆனால் இருக்கும் சிவபெருமானாலே அழிவில்லை அப்படி என்ற சக்தியை கொடுத்தாய். அடியே பார்வதா, அடியே என்னடி காலோடு சோரம் போகக்கூடிய ஒரு பெண்
உனக்கே இவ்வளவு துணிச்சல் தைரியம் இருந்தால் நான் ஆணாக பிறந்தவண்டி இருக்கும் சிவபெருமானை என்னுடைய நெற்றி கண்ணினால் எரித்தேன். நெற்றி கண்ணினால் எரித்து புதிதாக உக்கிர ரூபத்தை மாற்றி என் நெற்றி கண்ணினால் என்னை நானே எரித்து புதிதாக ஒரு ஈஸ்வரன் இதோ முனீஸ்வரனாக வந்தேன். இரண்டில் ஒன்று பார்த்து விடலாம். ஒன்று ஆணா இல்லை பெண்ணா பார்க்கலாம். ஆண் என்ற கர்ப்பத்தை காட்டுவதற்காகவே இந்த அகில உலகில் நான் புதிதாக ஈஸ்வரனாக பிறந்தேன். ஆம்பளையா இல்லை நீ ஒரு பொம்பளையா யார் என்று பார்த்து விடலாம். அதற்கு முன்பதாக என்னுடைய மைத்திரன் என்னுடைய மச்சான் இந்த மும்மூர்த்தி தேவர்களில் சிவபெருமான் நான் இங்கு தனியாக இருக்கிறேன். ஆனால் இரண்டு தேவர்களையும் சிறைபிடித்து விட்டார். சிறைபிடித்த தேவர்களை இப்பொழுது பார்க்க வேண்டும். தேவர்களே சிவனே, நீங்கள் முதன்முதலாக தேவர்களை காப்பாற்ற முனீஸ்வரனாக அவதாரம் எடுத்து வந்திருக்கிறீங்க. ஆமா, அதனால் இந்த அசுரனாகப்பட்டவன் இங்கு இருப்பது தெரிந்தால் இங்கு வந்து கொண்டு வருவான். இங்கு இருப்பது தெரிந்தால் ஆமா இங்கே வந்து விடுவானா? ஆமா. ஏய், அவனை அழிப்பதற்காகவே அவதாரம் எடுத்தவன். சரி, ஒன்றும் பயப்பட வேண்டாம். அவன் அவர்களை தெரிவித்தவன் எங்கே அவன் எங்கே அண்டமும் நானே புவனமும் நானே அகில உலகமும் நானே நானே அண்டமும் நானே புவனமும் நானே அகில உலகமும் நானே நானே இந்த தேவர்களை சிறைபிடித்தவன் அவன் எங்கே? இந்த அண்டமும் நானே இந்த புவனமும் நானே அகில உலகில் நான் அற்றதன் வேறு தெய்வம் இல்லை. எங்கே அவன்? எங்கே அவன்? எங்கெங்கேயோ தேடி பார்த்து இன்னும் தேவர் யாராவது இருப்பாங்களா என்ன? ஆனால் என் கண்களுக்கு எந்த தேவருமே சிக்கவில்லை. நீ யாரோ ஒருத்த கோடாலி பல்லு இந்த கோழி முட்டை கண்ணு இந்த பார்த்தது கூட பின்னாடி மலர்ந்து விழுந்துராத. ஏண்டா எந்த ஊரடா
ஏய் காலங்கத்தாலே இருக்குது என்ன ஏண்டா டேய் பொடிப்பையலே ஏண்டா எங்கேயா போய் சாவறதுக்கு வழி இல்லாம ஏண்டா போய் உங்க வயல வந்து சாவுற யார் நீ காத்தால மாட்டி ஏண்டா சொத்து பேர் கூட ஏய் உன்னை கொல்வதற்காகவே சிவபெருமானாக இருந்தவனா என் நெற்றி கண்டினால் என்னை எரித்து உக்கிர உருவத்தில் என்னை எரித்து வந்தான் முனீஸ்வரனாக உன்னை கொல்ல வேண்டும் என்பதற்காக தேவர்களுக்கு விடுமுறை ஏண்டா நீ தான் புதிய எந்த சக்தியாலும் எனக்கு சாவில்லை எந்த ஈசனாலும் இப்ப இருக்கக்கூடிய எந்த ஈசனாலும் எனக்கு அறிவில்லை அப்படிங்கிற வார்த்தை வாங்கினேன் அப்ப நீ புதிய மறந்துக்கிற இருக்கும் ஈசனாலே அழிவில்லை என்ற வரத்தை வாங்கினார் உன்னை கொல்வதற்காகவே இருந்த சிவன் என் நெற்றி கண்ணினால் என்னை எரித்து நான் புதிதாக ஈசனாக அவதாரம் எடுத்தேன்னா முனீஸ்வரனாக வந்தேன் நீதா புதிய ஈசன் ஏண்டா டேய் ஏண்டா புதிய ஈசனா நீ சாகத்திருந்தவனுக்கு சமுத்திரமே முழங்கால் தள்ளியா புனிதவனுக்கு தூக்கு மேலையும் ஒரு வஞ்சகத்தை தாய் கடுகட்டவனே அகில உலகமும் அனைத்துமே அடக்கி ஆண்டு விட்டு இனிமேல் சாக துணிதவனுக்கு சமத்திரம் உலகால் ஆளமடா மீது நமனு சொல்லப்பட்ட யமதர்மன் உன் சிரத்தின் மீது அமர்ந்து விட்டான் இதோ இப்பொழுது உன்னை யமபுரம் சேர்த்துகிறேன் யார என்ன ஆமா அப்படியா ஏண்டா மும்மூர்த்தி தேவர்கள் என்று பாராமல் இந்த தேவர்களையே சிறைபிடித்து விட்டாய் அடியே பார்வதா அடியே ஆயிரந்தான் பெண்கள் தான் தான் பெரிது பெரிது என்று சொன்னாலும் ஆண்களுக்கு கீழே தாண்டி பெண் இப்பொழுது இறுதியில் என்ன பண்ணியா ஆனால் சபர்களே இவைகளாகத்தானே அதான் சத்துக்கும் சிவனுக்கும் நான் தான் பெருசு நீ தான் பெருசுதாங்க நம்ம விடிய முழுவதும் சத்தியம் சிவனும் பார்த்தோம் அதாவது என்னைக்குமே போக வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஏண்டா எங்கடா போற அப்படின்னு கேட்டா ஏண்டா அவன் சொல்லி சொல்ற அப்படிங்கிறோம் ஒரே சொல்லு அவன் சொல்லு சக்தி மட்டும் எங்க போறதுக்காக இருந்தா இவ்வளவு தூரம் இல்லங்க வருமா நல்லா கவனிச்சு பாக்கணும் ஒரே சொல்லு எங்க போற போகாத நில்லுன்னு சொன்னவளே சக்தி தான் அவன் சொல்லு அதுக்கு அவர் சொன்னாரு உனக்கு நான் பைத்தியமா அப்படின்னாரு இது ஆறு வீட்டுல பைத்தியம் அழுத்தே பைத்தியம் அதனாலதான் இன்னைக்கும் ஒரு குடும்பத்துல இருக்கிறீங்க ஒரு அவன் சொல்லு எந்த காரணமும் சொல்லக்கூடாது பொம்பளையும் ஆம்பளையும் நான் தான் பறிச்சு நீ தான் பறிச்சுனா பொம்பளை சவால் இட்டா ஒண்ணுமே சாதிக்கலாம் முடியாது ஏன்னா பொம்பளைங்க அதாவது பெருசு கிடையாது அதாவது பொம்பளைங்களால ஆம்பளைங்க கிடையாது ஆனா பொம்பளையால் சாதிக்கக்கூடியது உலகத்துல எதுவுமே கிடையாது நம்ம விடி முழுவதும் கூத்து பார்த்தோம் ஆனா சத்தியம் சொல்லணும் நான் தான் பெருசு நீ தான் பெருசுனாங்க கடிச்சா அவர் அரக்கணம் ஒண்ணு செஞ்சா காலி இவர் என்ன பண்ணாரு அதான் இந்த உருவத்துல இவனை கொல்ல முடியாது அதான் முனீஸ்வரனா மாதிரி வரேன் அப்படின்னு முடிவு பண்ண பாரு அதான் கொன்று விட்டார் இப்ப எல்லாம் நீங்க தான் முடிவு பண்ணும் நாங்க சொல்றதை விட நீங்க தான் சொல்லணும் அதாவது ஆம்பளை பெருசா பொம்பளை பெருசானாரு இப்ப யார் ஜெபிச்சது ஆம்பளை தான் சிவன் தான் ஜெபிச்சாரு அதே மாதிரிதான் அதான் குடும்பத்துல போய் 4 பேர் இந்த இத்தனை பேர் பார்த்தல அதான் ஆம்பளை கிட்ட சவால்ட்டா நம்ம ஒண்ணும் சாதிக்க முடியாதப்பா ஏற்கனவே சத்திக்கிஞ்ச உனக்கும் பார்க்கவாது ஏற்பட்டு அது 2 பேரும் பிரிஞ்சுத்தால் ஆகும் ஆனா கூடி வேலை குடும்பம் கிடையாது
ஆனா பொம்பளை சவாலிட்டா பிரிவினத்தான் வரும், கூடியில வாழ முடியாது. ஆனா கேளுங்கள் சபர்களே, இவனுமாகத்தானே இது ராமச்சந்திரன், லட்சுமி, மோகன்தாஸ், சுப்பிரமணி, கனகா, சபரி, கோகிலா, வினோ அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாடகம் அரங்கேற்றம் செய்தார். காளி ஆர்ப்பாட்டம் முனியப்பன் விருப்ப என்ற நாடகம் ஏற்றுள்ள நாட்டில் விளம்பரம் செய்தோம். மக்களால் இயன்றவரை ஆண்டவும் ஆடி முடித்தோம். நடத்திய நாடகத்தில் ஏது பிழை என்றால் தன் வயிற்றிலே பிள்ளை பிறந்து பள்ளிக்கு சென்று வரும் காலங்களில் தவறு செய்து விட்டால் எவ்வாறு மன்னிப்பீர்களோ அவ்வாறு எங்களை உங்களை பிள்ளைகளாக மன்னிக்க வேண்டி சிறந்தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவரும் சென்று வரலாம்.